ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஹேர் ஆயில் வீட்லேயே எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான சிம்பிள் ஸ்டெப் தான், பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது. இதுக்கான திங்ஸ் மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுட்டோம்னா ஒரு 20 நிமிஷம் தான் ஆகும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு இதோட பர்பஸ் என்ன, இதனால் என்ன பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாடி ஹீட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த ஆயில் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு கூலிங் எஃபெக்ட் உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். ரெண்டாவதாக டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த ஆயிலை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் உங்களுக்கு கம்மியாகும். அதுக்கப்புறம் அந்த ஏன்னா நம்ம இதில் வேப்பிலை சேர்த்துருக்கோம். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணும்போது ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத்தை வந்து அது இம்ப்ரூவ் பண்ணும். ஆனால் நீங்கள் இதை ரெகுலராக யூஸ் பண்ணணும். ஒரு 30 மினிட்ஸ் உங்கள் ஸ்கேல்பில் இந்த ஆயில் படுற மாதிரி வச்சு நல்ல மசாஜ் பண்ணணும். அப்போ தான் பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது தான் ஹேர் க்ரோத் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஆயில் மட்டும் ஜஸ்ட் அப்ளை பண்ணிட்டு போனால் நமக்கு ஹேர் க்ரோத்தெல்லாம் இம்ப்ரூவ் ஆகாது. அப்படி பார்த்தா இந்த ஆயில் யூஸ் பண்ணி எல்லோரும் ஹேரை நல்லா வளர வச்சுருப்பாங்க. அப்படி இல்லை, நம்ம வந்து நல்லா அதை கரெக்டாக நம்ம மசாஜ் பண்ணி அந்த ஆயிலோட நியூட்ரிஷன் நம்ம ஹேர் ஃபாலிக்கில் போகிற மாதிரி நம்ம மசாஜ் பண்ணிக்கணும். செகண்டாக வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் ஃபாலோ பண்ணால் போதாது. இதுக்கான நியூட்ரிஷன் ஃபுட்டும் நம்ம எடுத்துக்கணும். பாடி ஹீட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அந்த ஹீட்டுக்கான பிரச்சனையை நம்ம க்யூர் பண்ணும்போது தான் ஹேர் ஃபால் வந்து ரெடியூஸ்ட் ஆகும். அந்த ஹெல்த்தி ஃபுட்டு, ஹேர் கேர் இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். சின்ன வெங்காயம் ஒரு 20 எடுத்துக்கோங்க, நல்ல பொடியை நறுக்கி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தில் பார்த்தீங்கன்னா சல்ஃபர் அப்படிங்கிற ஒரு இது ப்ராடக்ட் இருக்குது. அது வந்து நமக்கு ஹேர் வந்துட்டு நல்ல ஸ்ட்ராங்காகவும் நல்ல ஒரு ஹேர் க்ரோத் இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அப்புறம் பூண்டு வந்துட்டு ஒரு 6 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நேச்சுரலாகவே பூண்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா விட்டமின் சி நிறையவே இருக்குது. அதுவும் இல்லாமல் ஆன்டி பாக்டீரியல் ஆக்டிவிட்டி இருக்குது. ஸோ டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணும்போது அந்த இன்ஃபெக்ஷன் வந்துட்டு கண்ட்ரோல் ஆகும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் வந்து காட்டு நெல்லிக்காவை நீங்கள் அதை சதையை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க பொடிசாக. இதில் வந்து ஃபைட்டோ நியூட்ரிஷன் நிறைய இருக்குது, அதாவது விட்டமின்ஸ் மினரல்ஸ் நிறைய இருக்குது. பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதால நமக்கு ஹேர் க்ரோத் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதில் கொலாஜன் ப்ரோட்டீன் அப்படிங்கிறது இருக்குது. அது கொலாஜன் என்ன பண்ணுன்னா ஹேர் ஃபாலை வந்து டிக்ரீஸ் பண்ணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கரிசலாங்கண்ணியில் பார்த்திங்கன்னா நல்ல வந்து ஹேர் வந்து க்ரோத் ஆகிறதுக்கான நியூட்ரிஷன் வந்து அதில் நிறையவே இருக்குது. அதுவும் நீங்கள் அது இலையை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளியில் நிறையவே அரோமேட்டிக், அதாவது நல்ல ஒரு நறுமணம் கொடுக்கக்கூடியது. இது வந்து நம்ம சின்ன பிள்ளையிலேருந்தே நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த ஆயிலை நம்ம யூஸ் பண்ணும்போது இளநரை வந்து ப்ராப்ளம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இது டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் இந்த இலையை நம்ம குட்டியாக நல்லா வாஷ் பண்ணி குட்டியாக கட் பண்ணி ஆயிலில் போட்டு யூஸ் பண்ணி வரும்போது டேண்ட்ரஃப் ப்ராப்ளமும் இருக்காது. ஏன்னா இது ஆன்டி இன்ஃப்ளமேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையவே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வேப்பிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் தான் மெயினாகவே. இதில் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸும் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸும் இதில் நிறையவே இருக்குது. மெயினாக டேண்ட்ரஃப் வரதுக்கான மெயின் காரணமே ஃபங்கை தான். நம்ம அப்போ இந்த ஆயில் யூஸ் பண்ணிட்டு வரும்போது இந்த ஃபங்கை வந்துட்டு ரெடியூஸ்ட் ஆகிடும். ஸோ டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் நமக்கு க்யூர் ஆகிடும். அது மட்டும் இல்லை, ஹேர் க்ரோத் வந்து நல்லா என்கரேஜ் பண்ணும். வேப்பிலை யூஸ் பண்ணும்போது நமக்கு நல்ல முடி வளரும் அப்படின்னு இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதை பச்சையாகவே அரைச்சி தலைக்கு யூஸ் பண்ணி குளிக்கலாம். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூவோட இதழ் வந்துட்டு நல்ல ஒரு ஹேர் வந்து ரீக்ரோத் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதை நம்ம ஆயிலை யூஸ் பண்ணியிருக்கோம். ஹேர் ரீக்ரோத் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹேர் ஃபால் ஆனதுக்கப்புறம் அந்த இடத்துல முடி வளராமல் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துலையும் நம்ம இதை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது ஹேர் க்ரோத் ஆகும். இன்னும் வந்துட்டு ஹேருக்கு வந்துட்டு நல்ல ஒரு சாஃப்ட்டு ஷைனிங்காக ஒரு மாஸ்க் மாதிரி கூட இது ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து கறிவேப்பிலை அப்படின்னா அதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்டும் பீட்டா கரோட்டின் நிறையவே இருக்குது. இது வந்து ஹேருக்கு வந்துட்டு இறந்த ஹேர் ஃபாலிக்கிள் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல வந்து ரீக்ரோத் ஹேர் ஆகிறதுக்கும் ஹேருக்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் கொடுக்குது. ஹேர் ஃபாலை வந்து ரெடியூஸ் பண்ணுது. இதை நீங்கள் பச்சையாக கூட நீங்கள் ஜூஸ் மாதிரி போட்டு நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஜீரகம் வந்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹேரோட ரூட் இருக்கு இல்லையா, அந்த வேர்னு சொல்லுவோம், முடி வளரக்கூடிய அந்த வேரில் போய் இது வந்துட்டு முடி வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் வந்துட்டு ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இந்த வெந்தயம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கூலிங் எஃபெக்ட் நமக்கு கொடுக்குது. அது மட்டும் இல்லை, நல்ல ஒரு ஹேர் க்ரோத்தையும் இம்ப்ரூவ் பண்ணுது. நம்ம இதை ஓவர் நைட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் கூட நம்ம அரைச்சி தலைக்கு அப்ளை பண்ணி குளித்து வரலாம். நல்ல ஒரு கூலிங் கொடுக்கும், ஹேர் க்ரோத்தும் இம்ப்ரூவ் ஆகும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம்
அந்த விதை அது இல்லைன்னா ஆயில் கூட நம்ம தனியாக எடுத்துக்கலாம். நான் இது கொஞ்சமாக விதை போடுறேன், மற்றபடி ஆயிலும் சேர்க்க போகிறேன். இதுக்கு இன்னொரு பேர் என்ன, பிளாக் கியூமின் சீட்னு சொல்லுவாங்க. இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இதில் வந்துட்டு ஒரு 10லேருந்து 15 இல்லை 1/4 டீஸ்பூன் போல் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. ஆனால் சேர்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு இது டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இது சிலருக்கு அலர்ஜி இருக்கும், அதனால் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள். ஆனால் இது வந்து நல்ல ஒரு ஹேர் க்ரோத் கொடுக்கும் இந்த ஆயில் யூஸ் பண்ணுறதால. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இந்த இலைகளை எல்லாம் நீங்கள் பறித்து வச்சுருப்பீங்க இல்லையா, அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இலைக்கு அடியிலெல்லாம் நல்ல பூச்சியெல்லாம் இருக்கும். ஸோ அதை நல்லா பார்த்து ரன்னிங் வாட்டரில் ஒரு 4-5 வாட்டி நல்லா. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்துட்டு கருவேப்பிலை ஜூஸ் வந்துட்டு மந்த்லி ஒரு 2 டைம்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, கிட்னியில் ஸ்டோன் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் குடிக்க வேணாம். ஏன்னா கால்சியம் வந்து ரிச்சாக இருக்கும். ஸோ வேணாம். அது இல்லை, மற்றவங்க வந்து மந்த்லி ஒரு 2 டைம்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். இதை எடுத்துக்கும் போது நிறைய தண்ணி குடிக்கணும். அதில் நிறைய கால்சியம் ரிச், ரொம்ப கால்சியம் இருக்குது. அது ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குது. ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணும். அயன் ரிச் ஃபுட்டு இது. அப்புறம் கொலஸ்ட்ராலை ரெடியூஸ் பண்ணி இப்படி நிறையவே கறிவேப்பிலையில் இருக்குது. இது எடுத்துக்கும் போது நிறைய தண்ணி குடித்தா ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அது மட்டும் இல்லை, நீங்கள் செம்பருத்தியோட பூ இருக்கு இல்லையா, அது கூட நீங்கள் அரைச்சி தலைக்கு அப்ளை பண்ணலாம். அது செப்பரேட்டாக நம்ம வீடியோவை வேறு அப்புறம் போட்டு பார்க்கலாம். இப்போ இந்த இலைகளை எல்லாம் நல்லா நீட்டாக வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 4-5 வாட்டி க்ளீன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இலைக்கடியில் பூச்சி புழு எல்லாம் இருக்கும். அதோட எண்ணெய் காய்க்கும் போது நல்லா இருக்காது. எடுத்து இதை செப்பரேட்டாக நம்ம நிழலில் உலர வச்சிருங்க. தண்ணியோட எண்ணெய் காய்க்கக்கூடாது. ஸோ இதை இந்த மாதிரி ஒரு இதோட ஈரம் எல்லாம் போகணும். அது மாதிரி நீங்கள் ஒரு நிழலான இடத்துல காய போட்டுருங்க. அதோட ஈரம் போனதுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம். எடுத்து நம்ம அதை வந்து குட்டியாக நறுக்கி எடுத்துக்கலாம். ஏன்னா நான் எண்ணெய் எவ்வளோ எடுத்துருக்கேனோ அதே அளவுக்கு நான் இலையும் எடுத்திருக்கேன். அதனால் எல்லாம் அப்படியே போடும்போது சரியாக அதோட சாறு எசன்ஸ் வந்து எண்ணெயில் இறங்காது. அதனால நான் வந்துட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது இந்த மாதிரி ஒரு கடை எடுத்துக்கோங்க. எண்ணெயை விட்டு சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிறதா செக் பண்ணுறதுக்காக ஒரு இலையை நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா பொரிஞ்சிரும். அதை பார்க்கும்போது எண்ணெய் நல்லா சூடாகிடும். நல்லா ஹீட் ஆக வேணாம். கொஞ்சம் அது ஒரு 70% ஹீட் ஆன உடனே நம்ம ஆயில் சேர்த்துடலாம். மிதமான தீயில வச்சுக்கோங்க. அப்போ தான் அதோட எசன்ஸ் வந்து கரெக்டாக இறங்கும். இப்போ எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் சேர்த்துடலாம். இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னால், நம்ம இப்போ பச்சையாக இருக்கும் இலை பார்த்துக்கோங்க. அது இப்போ கொஞ்சம் இதோட எசன்ஸ் இறங்கி வரும்போது கலர் சேஞ்ச் ஆகி டார்க்காக ஒரு என்ன கலரில் இருக்கும்னா, ஒரு கருப்பு கலரும் இல்லாமல் ஒரு டார்க்காக ஒரு க்ரீனிஷ் கலரில் இருக்கும். இப்போ நான் நெல்லிக்காய் சேர்த்துருக்கேன். பொடியாக நறுக்கிற நெல்லிக்காய் சேர்த்துருக்கேன். இது நீங்கள் ஃபஸ்ட்டும் சேர்க்கலாம், இப்போ தான் சேர்க்கணும் அப்படியெல்லாம் கிடையாது. ஜீரகம், வெந்தயம் நீங்கள் ஆட் பண்ணும்போது ஃபஸ்ட்டே சேர்த்துட்டிங்கன்னா சில நேரம் கரையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால நம்ம ஃபஸ்ட்டே நான் சேர்க்கலை, லாஸ்ட்டாக தான் சேர்க்குறேன். அது மட்டும் இல்லை, நான் வந்து இதை வடிகட்டி விட போகிற எண்ணெயில் கொஞ்சம் வெந்தயத்தை நான் வந்துட்டு போட்டதுக்கப்புறமா நான் அதில் எண்ணெயை ஊற்றி வைப்பேன். அதனால கண்டிப்பாக அதில் நான் அதிகமாக சேர்க்கலை. இப்போ வந்து சின்ன வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சது, பூண்டுமா நான் சேர்த்துருக்கேன். கவனமாக நீங்கள் பண்ணுங்கள். எண்ணெய் காய்க்கும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அங்கங்கே பார்த்து பண்ணும்போது மேலே கொட்டிட்டுச்சுன்னா ரொம்ப டேஞ்சர் ஆகிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக நம்ம பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயில் நல்ல எண்ணெய் கலர் சேஞ்ச் ஆகி இப்போது க்ரீன் கலரில் இருக்கும். இன்னும் இந்த இலையில் உள்ள கலரெல்லாம் நல்லா சேஞ்ச் ஆகட்டும். நம்ம வெந்தயம் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல க்ரீன் கலரில் இருக்குது. ஒரு டார்க் க்ரீன் கலர் வரட்டும். அந்த எண்ணெயோட ஸ்மெல் சூப்பராக இப்போ நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். இன்னும் நல்ல இதாகிடுச்சுன்னா தீஞ்ச ஸ்மெல் ஆகிடும். அந்த ஸ்மெல்லுக்கு முன்னாடியே நம்ம ஆஃப் பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்களா கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெந்தயம் சேர்த்துடலாம். இந்த வெந்தயம் வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகி வரும். இப்போ வந்து ஜீரகம் சேர்த்துடலாம். உங்களுக்கு வந்துட்டு இப்போ ஜீரகம்,
கருஞ்சீரகம், அப்புறமா வெந்தயம், இது எல்லாத்தையும் நம்ம இந்த 1 லிட்டர் எண்ணெய் இருக்குன்னா 3/4 லிட்டர் இந்த எண்ணெயில் காய்ச்சிட்டு தனியாக இன்னொரு பேன் எடுத்து வச்சு அதில் அந்த பேலன்ஸ் இருக்க 1/4 லிட்டர் எண்ணெயோ இல்லை 100 எண்ணெயோ நம்ம அதில் விட்டு அது சூடானதுக்கப்புறம் அதில் வெந்தயம், ஜீரகம், சின்ன வெங்காயம், கருஞ்சீரகம் இது எல்லாம் சேர்த்து அதில் ஆயில் ரெடி ஆன உடனே நம்ம வந்துட்டு அந்த ஆயிலை ஈஸியாக எடுத்துக்கலாம். இதில் மிக்ஸ் ஆகும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த இலைகளை மட்டும் தனியாக காய்ச்சிட்டு வெங்காயம், ஜீரகம், அப்புறம் வெந்தயம், கருஞ்சீரகம் இது எல்லாத்தையும் நம்ம தனியாக ஒரு 100 ml எண்ணெய் எடுத்து தனியாக வச்சு அதில் காய்ச்சி அதை வந்துட்டு நம்ம வடிகட்டி எதில் நம்ம சேர்த்து வைக்க போகிறோமோ அந்த வெசலில் நம்ம அதில் ஆட் பண்ணிவிட்டு இதையும் இந்த இலை காய்க்கிற எண்ணெயும் வடிகட்டி அதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் கை விடாமல் எல்லாம் கிளறி கொடுக்கல. இது வந்துட்டு வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கிறதால அப்படி தெரிகிறது. நான் வந்துட்டு எண்ணெய் 1 லிட்டர் எடுத்திருக்கேன்னா அது அளவுக்கு நிறைய இப்போ பார்த்தீங்களா நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்தாச்சு. அதே அளவுக்கு நான் இந்த கறிவேப்பிலை இந்த இலைகளும் நான் அந்த அளவுக்கு எடுத்துருக்கிறதால தான் எனக்கு இது பத்தலை. இப்போ நல்ல எண்ணெய் காஞ்சிடுச்சு, நல்ல மணமாக இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். போதும், அந்த கடாவோட ஹீட்லேயே எண்ணெய் அதுக்கப்புறம் இன்னும் காயும். அதனால் நம்ம வந்து ரொம்ப வைக்க வேணாம். உள்ளி எல்லாமே நல்லா காஞ்சிடுச்சு. எண்ணெயும் நல்லா க்ரீன் கலரில் ஆயிடுச்சு. சூடோடு இருக்கும்போதே நீங்கள் அரைச்சிருங்க. அப்படி இல்லை அப்படின்னா அது எல்லா எண்ணெயும் இலை மறுபடியும் உறிஞ்சி வச்சுக்கும் சரியாக காயலைன்னா. இப்போ நம்ம நல்லா அரைச்சாச்சு. இது வந்து இப்படியே இருக்கட்டும். நம்ம அடுத்து எண்ணெய் தேய்க்கும் போது ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இலையிலையும் நிறையவே எண்ணெய் இருக்கும். அதை நம்ம வந்து பிழிஞ்சு எடுக்கலாம். எடுத்து அதை எண்ணெய் தலைக்கு தேய்ச்சதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற எண்ணெயை எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இந்த ஆயிலை நீங்கள் வந்துட்டு டைரெக்டாக ஸ்கேல்பில் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் குளிச்சிடலாம். இது மட்டும் இல்லை இது கூட நீங்கள் வந்துட்டு ஆமணக்கெண்ணெய் யூஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். இது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். விளக்கெண்ணெய் அப்படி இல்லைன்னா ஆமணக்கெண்ணெய்ன்னு கேட்டால் போதும், ஹேருக்கு யூஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு. இது கூட வந்துட்டு நீங்கள் அந்த காய்ச்ச எண்ணெய் இருக்குல்லையே அதையும் ஈக்குவலாக சம அளவு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா தலையில் தேய்ச்சிக்கோங்க. ஏன்னா இந்த ஆயில் கொஞ்சம் திக்காக இருக்கும், தேய்க்கிறது கஷ்டமாக இருக்கும். அந்த ஆயில் கூட மிக்ஸ் பண்ணி தேய்க்கும் போது ஈஸியாக இருக்கும். ஆனால் இது வந்துட்டு டேண்ட்ரஃப் இருந்தால் நமக்கு க்யூர் ஆகிடும். ஹேர் க்ரோத்தையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணும் இந்த ஆயில். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஆயில் இருக்குது, அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணுறாருன்னு பண்ணிக்கலாம். ஆனால் இது டாக்டரோட அட்வைஸ் நமக்கு வேணும். ஏன்னா கன்சீவாக இருக்கிறவங்க, கன்சீவ் ஆக போகிறவங்க, சின்ன குழந்தைங்க, அதாவது ஏதாவது டிசீஸ் இருந்து அதுக்கு மெடிசின் டேப்லெட் சாப்பிட்டுட்டே இருப்பாங்களே அவங்க எல்லாம் இது வந்து டாக்டரோட அட்வைஸ் வேணும். அது இல்லாமல் செல்ஃபாக எடுத்துக்கிறது நல்லதில்லை. ஏன்னா நிறைய சைட் எஃபெக்ட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா கருஞ்சீரக எண்ணெய், பிளாக் சீட் ஆயில். இது வந்து முன்ன பழைய காலத்துலேருந்தே வழுக்கை வராமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஆயில். நல்ல ஹேர் க்ரோத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிலருக்கு அலர்ஜி வரலாம். அலர்ஜி வராமல் இருக்கிறவங்க யூஸ் பண்ணுறவங்க வேணால் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்கள் டாக்டரோட அட்வைஸ்லேயே எடுத்துக்கோங்க. ஓகே, ஷாம்புக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கண்டினியூஷன் பற்றி நீட்டாக பேசுகிறேன். இதுவே ரொம்ப லெந்தியான வீடியோவாக போயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இவங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதோட ஹேர் வாஷ் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.